மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய அரிமள பகுதியில் வாழக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் மாலை நேர வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் என்ற தலைப்பின் கீழ் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கின்றது. ஏன் வேண்டும் நாம் தமிழர், ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு ஆட்சி என்றால், தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் தமிழ் வாதாட வேண்டும் நாம் தமிழர். அரசு பணிகளில் உயரிய பதவிகளில் எல்லாவற்றிலும் தமிழர்கள் அமர்வதற்கு வேண்டும் நாம் தமிழர். கிராமப்புற நகர்ப்புற வங்கிகளில் உள்ள வங்கி மேலாளராக பணி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வேண்டும் நாம் தமிழர். எல்லா இடத்திலும் அரசு பணியிலிருந்து அத்தனை இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் அரசியல் விடியலுக்கு தேவை நாம் தமிழர் என்ற ஆட்சி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் அரசின் நிலம் முழுக்க முழுக்க காப்பு காடுங்கிற பேர்ல யூக்கலிப்டஸ் தைல மரத்தை நட்டு வச்சிருக்கிறான். வனத்துறைக்கு தெரியாது காப்பு காடு என்றால் என்ன. நீ மோனோ கல்ச்சர் செய்யற. இந்த மோனோ கல்ச்சர் என்ன பண்ணும், இந்த வேற்று நாட்டு மரங்கள் எக்ஸாக்டிக் மோனோ கல்ச்சர் இந்த நிலத்தில் உள்ள பூர்வக்குடி இனங்களை மரங்களை செடி கொடிகளை அழிச்சிரும். அந்த தைல மரம் மட்டும்தான் வாழும். அது சுத்தி எந்த மரத்தையும் வாழ விடாது, வளர விடாது. அதுல இந்த அரிமள ஒன்றியத்தில் 20,000 ஏக்கர்ல இந்த வனத்துறை நட்டுருக்கு. நீ வனத்துறையா, நீ என்ன துறைனே தெரியல. முதல்ல யார் தெரியுமா தமிழ்நாட்டில் தைல மரத்தை நடுறது கையெழுத்து போட்ட முதலாளி யார் தெரியுமில? முதலமைச்சர் யார் தெரியுமில? இந்த திருட்டு திராவிடத்தின் தலைமகன் பிதாமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் 74 கையெழுத்து இட்டார். இந்த மரத்தை 20,000 ஏக்கர் இந்த அரிமள பகுதியில் தைல மரம் நட்டு இருக்கிறான். இதை தட்டி கேட்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இல்ல. அதுக்கு வேண்டும் நாம் தமிழர். அதுல இன்னொன்று சிக்கல் என்னன்னா, அந்த தைல மரத்தோட இலைகளும் அதன் கிளைகளும் வேறும் கடுமையான அமிலத்தன்மை உள்ளது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இதுல இருக்கும். அந்த நிலத்தை அப்படியே சாகடிச்சிடும். அதுக்கு வேணாம். அதுல இந்த 20,000 ஏக்கர் என்னவா இருந்துச்சு? என்னோட பூர்வக்குடி மரங்கள் இருந்துச்சு, எங்க சருகுமான் இருந்துச்சு, காட்டு மாடு இருந்துச்சு, நரி இருந்துச்சு, முயல் இருந்துச்சு, காட்டு பன்னி இருந்துச்சு, உடம்பு இருந்துச்சு, முயல் மயில் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்ப ஒண்ணு இல்ல. ஏன்? அந்த முட்புதர் காட ஸ்கிரப்ஷன்களை நீ அழிச்சிட்ட. இது என்னன்னே தெரியாத ஒரு வனத்துறை மந்திரி, இது என்னன்னே தெரியாத ஒரு வனத்துறை அதிகாரி, அது இந்த நிலத்தை கொண்டு போய் இந்த வனத்தோட்டம்னு ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, ஏன் தைல மர நடத்த நடுறான் அப்படின்னா, அந்த இலவை நட்டுட்டா ஆடு மாடு திங்காது, குருவிகள் கூடு கட்டாது, எந்த உயிரினத்துக்கு எந்த பலனும் இல்லை. 5 வருஷத்துல வளர்ந்துடும். வெட்டி வித்து காசாக்கிறதுக்கு தான் அது. அதுக்கு தான் அது. மான தமிழர்களை இந்த தைல மரத்தை ஒழிக்கிறதுக்கு, இந்த அரிமளம் பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டும் உங்களுக்கு நாம் தமிழர். இந்த மண்ணோட பிரச்சனை, இந்த மண்ணோட பிரச்சனை. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆண்டின் சராசரி மழையளவு 941 மில்லிமீட்டர். இன்று 331 மில்லிமீட்டர். 10 ஆண்டு, கடந்த 10 ஆண்டுகள்ல. காரணம் இந்த தைல மரம். இந்த தைல மரம், இந்த தைல மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. இதை அகற்றணும்னா உங்களுக்கு வேணும் நாம் தமிழர். ஒரு மான தமிழன் நாம் தமிழர் கட்சியில் வரும் வனத்துறை மந்திரியா இருந்தா இதெல்லாம் மாற்றப்படும். அதுக்கு வேணியா நாம் தமிழர். இங்க காவல்துறை உயர் அதிகாரம் யாருங்க? எல்லாம் நார்த் இந்தியனா இருக்கிறான். யோ, அதுக்கு வேணியா நாம் தமிழர். வங்கி அதிகாரி மேலாளர் பணியில் பூரா மேலாளர், வங்கி மேனேஜர், அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் யாரியா? வட இந்தியா. அதுக்கு வேணும்யா நாம் தமிழர். அதுக்கு வேணும் நாம் தமிழர். எல்லா அரசு ஐஏஎஸ்ல இருந்து, ஐஎஃப்எஸ்ல இருந்து, ஐஆர்எஸ்ல இருந்து, ஐஎஃப்எஸ்சில இருந்து எல்லாவற்றிலையும் உயர் பொறுப்புலாம் இருக்கிறான். அதுக்கு வேணும் நாம் தமிழர். தமிழ்நாட்டில் உள்ள 44 பல்கலைக்கழகங்கள்ல ஏறக்குறைய 90 விழுக்காட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வேற ஆளு. தமிழ வேணும். அதுக்கு வேணும் உனக்கு நாம் தமிழர். அதுக்கு வேணும் நாம் தமிழர். பெரியார தூக்குற, நீ யார தூக்குற? சீமான் வந்த பிறகு தாண்டா எனக்கெல்லாம் எங்கள் பெரும்புடுகு முத்திரையன் எங்கள் பாட்டன் என்பதை நாங்கள் அறிவதற்கு இங்க நாம் தமிழர் வேணும். தீன சின்னமலை தமிழ் தேசிய இனத்தின் பாட்டன் என்று சொல்வதற்கு வேண்டும் நாம் தமிழர். ஐயா பசுமன் முத்துராமிக தேர்வு இந்த இனத்தின் முன்னத்தியர் மூத்த தலைமகன். அதுக்கு வேணும் நாம் தமிழரே. ஐயா கன்னியமிகு காகிதம் இல்லத்தின் இனத்தின் பாட்டன் என்று சொல்வதற்கு வேணும் உங்களுக்கு நாம் தமிழர். சும்மா இல்லை இந்த தலைப்பு. ஏன் வேண்டும் நாம் தமிழரே? கேள்வின்னு தொடங்கி பாருங்க.
அப்ப இந்த சிக்கல்கள்லாம் தீரணும். அதுவும் குறிப்பிட்டு இந்த அரிமள பகுதியில் 20,000 ஏக்கர்ல மரியாதைக்குரிய வனத்துறை மந்திரி அவர்களே, வனத்துறை இந்த பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய உயர் வனத்துறை அதிகாரி அவர்களே, தயவு செய்து இந்த தைல மரத்தை நீங்க தூக்கிடுங்க. நேட்டிவ் வெஜிடேஷன் பூரக்கொடி மரங்களை நடுங்க. ஏன் இந்த பகுதி முழுக்க மயில் பெருகுனுச்சு? மயில் முட்டையை திங்கிற உடும்பை காலி பண்ணிட்ட. உடும்பு ஏன் குறைஞ்சிச்சு? உடம்பு திங்களுடைய பூச்சி சிறு குறு இந்த உயிரினங்கள்லாம் பறவைகள்லாம் அழிஞ்சிருச்சு. குரங்கு கூட வாழாது தைலமர காட்ட, குரங்கு கூட வாழாது தைலமர காட்ட. அதுக்கு ஒரு கொடுமை தன்மை இருக்க தைலமர காடு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மரம் எப்படி தமிழர்களின் வேலை வாய்ப்பை வட இந்தியர்கள் இந்த மண்ணில எப்படி பறித்து சொந்த நிலத்திலே தமிழர்களை அகதியாக்குற ஒரு செயலை திராவிடம் செய்கின்றதோ, அதே வேலையை இந்த தைல மரம் பூரக்கொடி மரங்களை, பூரக்கொடி செடி கொடிகளை, காய்கனிகளை அறுத்து தகர்த்து இது மட்டும் வளரும். திராவிடமும் தைல மரமும் இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டிய விச செடிகள், விச கலைகள் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. அதுக்கு தான் வேணும் நாம் தமிழர். தம்பி சொன்னா சிங்குக்கு கூட நாம் தமிழர்ல சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எங்க அண்ணன் சொன்னாரு, சிங்கே எங்க கட்சியில சிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா எல்லாத்துக்கும். ஏங்க ஒரு ஆள் பாக்கி இல்லை. எனக்கு வந்த பிறகுதான் இத்தனை ஆண்டு 70 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தில் தமிழ் குடிகளா இருக்கிற வண்ணார், நாவிதர், குயவர், பண்டாரம் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சமூகமா இருந்திருக்கு. இது தெரியறதுக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விடுதலையோட முதல் படி என்ன? புரட்சியின் முதல் படி என்ன? வெற்றியின் முதல் படி என்ன? ஒரு சமூகத்தை விழிப்புணர்வு அடைய செய்வதுதான் விடுதலையின் முதல் படிக்கிறான். நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்றால் ஏன் வேண்டும் நாம் தமிழ் என்ற தலைப்பில் கீழ் உங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு தான் இது. அண்ணன் சீமானின் பேச்சை நீங்க கேளுங்க. அதுலயும் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப காவல்துறை முழுக்க 90 விழுக்காடு அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க மனநிலையில் வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எங்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் மேலதிகாரிகள் உத்தரவு பேரில் காவல்துறை நிறைய கொண்டு போடுறீங்க. கீழ்நிலை அதிகாரி பூரா எங்காடு பேசுறது பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இருந்து இன்னைக்கு அப்படியே பெருந்தெல்லாம் மாறி இருக்காங்க. ஒரு நாள் இந்த நிலத்தில் நாம் தமிழர் ஆட்சி வெல்லும். ஒரு நாள் அல்ல, 26 இந்த பகுதி புலிகளின் கோட்டையாக வசமாக மாறும். எழுதி வச்சுக்க. அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 80,000 ஏக்கர் நடப்பட்ட தைல மரத்தை நாங்கள் அகற்றுவோம். இது எங்கள் தலைவர் பிரபாகரன் மீது ஆணை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.